Hi friends, welcome back to my channel. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், மழை அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ எங்கே போக போகிறோன்னா, அது ஒரு சீக்ரெட் பிளேஸ், அது ஒரு ஹில்ஸ் தான். ரீசெண்டாக போகணுன்னு நினச்சோம், பட் அங்கே போகும்போது இப்போ அங்கே தான் போக போகிறோம். கிளைமேட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் எனக்கு தெரியும் அங்கே தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக மழை அடிக்குது, ஃபுல்லாக மிஸ்ட். ஸோ அதனால தான் நம்ம அங்கே போக போகிறோம். அது இல்லாமல் இப்போ மழை அடிச்சிட்டு இருக்கிறதுனால கோப்ரோவில் கொஞ்சம் தனியாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, வியூ கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா. அது இல்லாமல் இந்த ரைடில் நான் ரைடிங் ஜாக்கெட் போடல, ஏன்னா மழை அடிக்கிறனால ரெயின் லைனர்ஸ் போட்டிருந்தான். அது இல்லாமல் நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேர் சஞ்சீவ். அது இல்லாமல் இது சோலோ ரைட் கிடையாது. ஸோ இந்த ரைடில் நம்ம யார் கூட போக போகிறோன்னா, நானும் வாசன் ப்ரோ தான் போக போகிறோம். இந்த ரைட்டில் ஏற்கனவே பிளான் பண்ண ரைடு தான். ஸோ அன்றைக்கி போக முடியல, அதனால் இன்றைக்கி போக போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அன்றைக்கி அந்த இடத்துக்கு போகாது நல்லா தான், ஏன் சொல்லுங்களேன், இந்த கிளைமேட் கிடச்சிருக்காது. ஸோ கடவுளே அன்றைக்கி வேணாம், இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது, இன்றைக்கி போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ தென் அந்த அழகான வியூ உங்களுக்கு காட்டுறதுக்கும் நான் பார்க்கறது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் இந்த ரைடோட மீட்டிங் பாயிண்ட் கிட்டே வந்தாச்சு. போன டைம் நான் சீக்கிரம் வந்துட்டு அவர் லேட்டு, இந்த டைம் அவர் சீக்கிரம் வந்துட்டார், நான் லேட்டு. கொஞ்சம் மழை அடிக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வர வேண்டியதாக இருக்குது, ஆஃப் ரோடிங்னால ஃபுல்லாக அந்த பக்கம்லாம். ஸோ வாசன் ப்ரோ முன்னாடி நின்றுருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு போக வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசன் ப்ரோட TTF வந்திருக்காங்க, அவர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது வரைக்கும் நான் என் மனசில் இருக்கிற கும்பரில் சொல்கிறேன், நம்மளுக்கு யார் இருக்கா, நம்மளுக்கும் 4-5 பேர் இது மாதிரி என்னை பார்த்தீங்கன்னா ரோட்டில் ப்ரோ ஆய் ப்ரோன்னு சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. அதுக்கப்புறம் மீட்டிங் பாயிண்டில் எனக்கு கிளம்பியாச்சு. ஸோ நேராக அந்த மலைகள் நாங்கள் பாருங்களேன், க்ளவுட்ஸை பாருங்கள், அங்கே பாருங்கள். வாவ், இந்த கிளைமேட்டுக்காக தான் கடவுள் எங்களை அன்றைக்கி போக வைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நல்லா ரைமிங்காக இருக்குல்ல, என்னங்க ஏன்னா வாய்க்கு வந்ததால் அடிச்சு விடுற மாதிரியே இருக்குது. ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா வீடியோவிலும் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். அதுக்கப்புறம் அங்கே பாருங்களேன், பாதி மலை பாதி க்ளவுட்ஸ் தெரியுது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த சொன்ன இந்த மறந்துட்டேன் பாருங்கள் அதுக்குள்ளே. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் அதை எல்லா வீடியோவிலும் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். ஸோ அதெல்லாம் என் பேர் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ என் பேர் சஞ்சீவ், இன்சிலோட சொன்னால் எஸ் சஞ்சீவ், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவோமே அதனால். ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஏன்னா கிளைமேட் பாருங்கள், இங்கேன்னு பார்த்தோன்னா சரியான அல்டிமேட்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன், சூப்பராக இருக்குது வியூ. இந்த மாதிரி டைமில் இங்கே போகிறது தான் வர்த்து. ஸோ போவோம். அப்படியே பாருங்களேன், பச்சை பசேல்னு, வாவ், கண்ணை பறிக்குது. அப்படி அங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான். வா, என்ன அழகு, நான் எப்படி சொல்கிறது அது நான் சொல்கிற மாதிரி நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு தெரியல, அந்த மலைக்கு முன்னாடி க்ளவுட்ஸ் அப்படியே மறைச்சிருக்கு பாருங்கள், பின்னாடி அந்த மலை தெரியுது, செம்மையாக இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது பாருங்களேன். வாவ், சுற்றியும் அப்படியே பச்சை பசேல்னு, கையில் பிடிக்க கூட இருக்கும். ரைட் சைடு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன், பட் இன்றைக்கி தான் இவ்வளோ அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன். அல்டிமேட்டாக இருக்குது இந்த இடம். வாவ், பாருங்களேன் அங்கெல்லாம் அந்த க்ளவுட்ஸ் தான். வாவ். ஸோ அது இல்லாமல் நம்ம போகிற இடத்த விடையே அந்த கிளைமேட் தான் நம்மளோட மைண்ட் செட் டிசைட் பண்ணுற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே நல்லா மழை அடிச்சிருக்கு, உங்களுக்கு ரோடாக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், பலமாக மழை அடிச்சிருக்கு. பட் நல்ல வேலை இப்போ நாங்கள் வரும்போது இப்போ மழை இல்லை, நான் ரெயின் கவர் சும்மா தான் போட்டிருக்கேன், மழை கிட்டத்தட்ட நின்றுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், மழை சுத்தமாக இல்லை. பட் இதை தான் பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப மழை அடிச்சுன்னா உங்களுக்கு வியூ காட்ட முடியாது, கேமராவில் ஃபுல்லாக தண்ணி நின்றோம். பட் இது நல்ல இது கொஞ்சம் எஸ்பெண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்கியான ரோடு, எனக்கு தெரிஞ்சு அது யானையோட இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே யானைலாம் இருக்குது, பார்த்து பத்திரமா போங்க இந்த இடத்துக்கு. இந்த இடம் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரியல அந்த சிட்டி வீடு இருக்கிறதுலாம் அங்கே தெரியுது. நான் உங்களுக்கு மேலே போய்ட்டு இன்னும் டீட்டெயிலில் காட்டுறேன், இன்னும் சூப்பராக தெரியும் அங்கேன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரியுதுன்னு தெரியல, அது ஒரு பெரிய மலை, பட் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாக மூடி இருக்குது. இப்போ அல்டிமேட்டாக இருக்குது கிளைமேட்டு. இந்த இடத்துக்கு வர்றதை விட இந்த கிளைமேட்டு தான் வருது, அல்டிமேட் கிளைமேட். பட்டு நான் அல்டிமேட்னா உங்களுக்கு சொன்னால் தெரியாது, பட் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. ஸோ நல்ல இடம். அவர் ரைட்டில் ஆஃப் ரோடிங் பண்ணலான்னு மேலெல்லாம் ஏற்றுவாருன்னு நினைக்கிறேன், பட் நான் ஏற்ற மாட்டேன்ப்பா சாமி, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம ஒரு ஓரமாக நிப்பாட்டிப்போம், ரோட்டு விட்டு இறங்கி ஒரு ஓரமாக நிப்பாட்டிப்போம்.
அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். அது இல்லாமல் நீங்கள் முன்னாடி பார்த்தா வாசன்புரம் போயிட்டுருக்கா, அது இல்லாமல் இன்னொருத்தர் போயிட்டுருக்காங்க, இன்னும் 2 பேர் போயிட்டுருக்காங்க. அது யாரும் நீங்கள் கேட்கலாம் புல்லட்டில். அது இங்கே வந்து நம்ம TTF தான். ஸோ அவர் கூட பேசிகிட்டு இருக்காரு. அதில் நம்ம சொல்ல மறந்துட்டு பாருங்கள். அப்புறம் என் சேனல்லையும் அப்புறம் வாசன்புரோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓ கொடி பார்த்து கோழி நேரம் கறியாக இருக்கும், கோழிக்கறி அங்கெல்லாம் பாருங்களேன். வாவ் வா, நான் ஆக்சுவலி நிறைய தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பட்டு இந்த ரோடு எனக்கு ரொம்ப புதுசு, செம்மையாக இருக்குது. வாவ், அந்த பசங்க ஆஃப் ரோடிங்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு ஆஃப் ரோடிங்காக என்ன ஏதுன்னு. பட் பார்த்து கொஞ்சம் பத்திரமாக தான் போகணும். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல வியூ வந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். ஸோ ஆஃப் ரோடிங்காக இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், லைட்டாக ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது. தென் பார்ப்போம் ரோடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, நம்ம கீழே விழுகிறோமா இல்லையாங்கிறதே ஒரு கண்டென்ட் வருதா பார்ப்போம் வாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ரியல் ஃபன் இருக்குது. ரைட் ஒரு ரூட்டு போகிறது தெரியுதா, அந்த ரூட்டில் போனால் சேஃபாக போகலாம் அப்படின்னாங்க. நேராக இருக்க ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடிங் ரிஸ்க்கான ரோடு. ஐ மீன் கொஞ்சம் தூரத்துக்கு சும்மா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம அதில் தான் இப்போ ஃபன் பண்ண போகிறோம். நானும் வாசன் போகிறோம். பாருங்கள், ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ரோடு. ஆக்சுவலி இந்த ரோடு இதே மாதிரி ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம விழுகாமல் வீட்டுக்கு போயிட்டோன்னா சரி. ஓ, அது இல்லாமல் என் வண்டி நான் ABS, 2 வீலுமே ABS கிடையாது. அதனால் எங்கே சறுக்கி விட்டு விழுவேன்னு தெரியாது. மேக்ஸிமம் கேமரா ஆனில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சறுக்கி விட்டு விழுகிறத கேமரா ரெக்கார்ட் பண்ணும்ல. ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எவ்வளோ தூரம் இதே மாதிரி போகணுன்னு தெரில. பட் கொஞ்சம் மோசமான ரோடு தான். இந்த மாதிரி ஒரு கையில் ஓட்டாதீங்க. நான் லைட்டாக கேமரா அட்ஜஸ்ட் பண்ணேன். ரொம்ப மோசமான ரோடு. பாவம் பசங்க புல்லட் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எங்கள் கொஞ்சம் வண்டி வெயிட்டில் இருக்குது. நம்ம வண்டியில் கொஞ்சம் வெயிட் கம்மி, அது கொஞ்சம் வெயிட் அதிகம் தான். அது ரீசனபிளான இது. நம்ம எந்திரிச்சு நின்றுவோம், முடியல, உட்கார முடியல. வைப்ரேஷன் மோடில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்கில் பார்த்து பத்திரமா போங்க. நானும் பார்த்து பத்திரமா போகிறேன். ஸோ உங்களுக்கு வியூ பாயிண்ட் முன்னாடி வரும் நாங்கள். ஸோ உங்களுக்கு முன்னாடி வியூ பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். பட் ரோடு அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இந்த வண்டியை திருப்புறதுக்குள்ளே ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடில் தான் வியூ பாயிண்ட் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் தப்பாக வந்துட்டோம். லெஃப்ட்டு ஃபுல்லாக செடி இருக்குது. ஸோ எப்படி லெஃப்ட்டு போகணுன்னு தெரியல. எஸ், ஸோ இந்த வழியில் நம்ம போவோம். 2 மரத்துக்கு நடுவில் போடுவோம். உங்களுக்கு முன்னாடி தெரியுதா வியூ? நான் உங்களுக்கு மேலே போனால் வியூ அழகாக இருக்கும். பட் மேலே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வரைக்கும் லைட்டாக மண் இருக்குது, வலி இருக்குது. இனி ஆஃப் ரோடிங் தான். வாங்க போ. எந்திரிச்சு நின்றோம். ரொம்ப தர நாடுது. ஸோ நம்ம நின்றுட்டு ஜாலியாக போவோம். ஸோ வாசன் நம்மளுக்கு முன்னாடி அங்கே போயிட்டாரு. வா வா செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது, சரியான இடம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணிவிட்டேன். பின்னாடி வாசன் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த வியூ பாயிண்ட் அப்படியே பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த பிடிச்சிட்டு இந்த ஃபுல் வியூ பாயிண்ட் காட்டுறேன். இந்த ஆஃப் ரோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் இந்த இடம் சரியான அல்டிமேட்டுங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற டவுனு அதெல்லாம் தெரியுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேரளா பார்டர்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. நான் நினைக்கிறேன் கேரளா பார்டராக இருக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. இந்த லொக்கேஷன் நான் ஃபஸ்ட் டைம் வரேனான்னு எனக்கு தெரியல. பட் இடம் வேறு லெவலில் இருக்குது. பட்டு தான் சரியான இடம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கேன்னு நாங்கள் இன்னும் உள்ளே போகிறோம். இன்னும் உள்ளே போய் வேறு ஏதாவது இடம் இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நாங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணிவிட்டேன். மறந்துட்டேன் பாருங்கள். ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருப்பேன். நான் படப்படன்னு பேசியிருப்பேன். ஏன்னா நான் உண்மையாக சொன்னால் நான் லைட்டாக ஷை டைப்பு. எனக்கு பெருசாக அந்த ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது அதெல்லாம் பயம். நாங்கள் லைட்டாக பேக் பெஞ்சஸ் மாதிரி லைட்டாக ஷை டைப்பு. கொஞ்சம் அதை மன்னிச்சிடுங்க. நான் போக வீடியோலாம் உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ராப்பராக ஃபேஸ் காட்டுறேன். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது.
நான் உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு நல்ல ரோடு இருந்துச்சுன்னா ப்ராப்பராக வ்ளாக் பண்ணுறேன். இந்த ரோடு ரொம்ப கரடு முரடாக இருக்குது, நான் பார்த்து ஓட்டணும், இல்லைனா கீழே விழுந்துருவேன் நினைக்கிறேன். பாருங்களேன், இந்த பக்கம் ஏற்ற மாதிரி இருக்குது, அந்த சைடு டோட்டோ. ஸோ நான் பார்த்து பத்திரமா போயிட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன் தாண்டி போயிட்டு. இந்த இடத்த பாருங்கள். தெரியுது அங்கே க்ளவுட்ஸ் அங்கே மலைக்கிட்ட. அல்டிமேட் இந்த இடம். வர்த்து சரியான இந்த ஆஃப் ரோடிங்க்கு பக்கா வர்த்து. சின்ன குளம் இருக்குது ரோட்டில், குளம். பாருங்களேன் அங்கெல்லாம். சூப்பராக இருக்குது. பின்னாடி இருக்கிற மலைலாம் கொண்டு தெரியுது பாருங்கள். சரியான வர்த்துங்க, சரியான வர்த்து. ஸோ இந்த இடத்துல நின்று ரைட்டு நேராக நின்று தெரில, ரைட் எங்கேயோ போகுது, பட் நம்ம ரைட் சைடு போவோம். பட் சூப்பராக இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் ஃபுல்லாக அந்த வீடெல்லாம் தெரியுது. சரியான குழி. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். பட் பாருங்கள், சரியான இடம். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேரளா பார்டர் இருக்கலான்னு சொன்னேன்ல, அதை இந்த லெஃப்ட் சைடு தான் பாருங்களேன், சுற்றியும் மலை தான் பாருங்கள். அந்த 2-3 க்ளவுட்ஸ் மட்டும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அல்டிமேட்டு. நிப்பாட்டி காட்டணும்னு ஆசைப்பட்டு அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து போவோம். சரியான இடம். இந்த இடத்துல கொஞ்சம் யானை வர இதெல்லாம் இருக்குது, பட் பார்த்து பத்திரமா போங்க, தனியாக யாரும் போகாதீங்க, அதுதான் மஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, தனியாக மட்டும் போகாதீங்க, ரொம்ப ரிஸ்க் இந்த ரோடெல்லாம். கீழே விழுந்துட்டிங்கனாலும் வண்டி பஞ்சர்னாலும் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. ரோடு ரொம்ப மோசம். ஸோ உங்களுக்கு முன்னாடி போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ரோடை பாருங்களேன். சரியான மண். எப்படி வண்டி போகுன்னு தான் தெரில பாருங்கள். பிரேக்கு பிடிச்சா விழுந்துருவேங்கிற கட்டத்தில் போயிட்டுருக்கேன். ஆண்டவா, ஒரு வழியாக இறங்கியாச்சு. எப்படி ஏற்ற போகிறேன்னு தெரில. பார்ப்போம் இந்த வியூ எங்கே போகுதுன்னு. இப்போ தான் ரியல் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நம்ம இறங்கின ஏற்றத்தில் மேலே ஏற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க மேலே. ஃபஸ்ட்டு புல்லட் ஏறுது, அதுக்கப்புறம் NS, அப்புறம் R15 பார்ப்போம். பார்த்து நைஸ், பரவாயில்ல, ஏறிட்டாங்க. அடுத்து நம்ம டர்ன். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏற்றியாச்சு. நானும் விழுந்துருவோன்னு நினச்சேன். கடவுள் இருக்கார், நன்றி கடவுளே. ரொம்ப மோசமான ரோடுங்க, தயவு செஞ்சு. சிக்கிருச்சின்னு நினைக்கிறேன். பேக் டயரு முடிஞ்சு. வந்துருச்சு. கிளம்பிடுவோம் அந்த இடத்த விட்டு. ரொம்ப கரடு முடான பாதைகள். பட் மேக்ஸிமம் தனியாக வராதிங்க. இந்த மாதிரி வண்டி சிக்கிருச்சுன்னா இப்போ எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. நின்று போக முடியல. அது இல்லாமல் இப்போது இந்த வழியில் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் போகிறோம் நாங்கள் நினைக்கிறோம், எனக்கு தெரியல, பார்ப்போம். காலேஜரும் சப்போர்ட்டுக்கு ஏற்றியாச்சு. லெஃப்ட் சைடு பாருங்கள், சின்ன குளமாக இருக்குது, குளிச்சிக்கலாம். நான் எங்களை சொல்லலை, அனிமல்ஸ் குளிச்சிக்கலாம். யானை அந்த மாதிரி வந்துச்சுன்னா குளிச்சிக்கலாம். குளிக்க முடியாது, காலெல்லாம் நினச்சிக்கலாம், அவ்வளோதான் தண்ணி இருக்குது. மழை இல்லை போல இங்கே பாருங்கள். எப்பா, ரெண்டு பக்கம் நிப்பாட்டி வண்டி வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம். அழகான இடம். பாவம் இறங்கிட்டாங்க. இப்போ நடக்கிற வழியாப்பா இது. முடியல என்னால், நிப்பாட்டிடுவோம். போதும், ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, நிப்பாட்டிடுவோம். திரும்பி வரதுக்குள்ளே எனக்கே தெரியுது இருட்டிருச்சு. நான் சொன்ன மாதிரி என் வண்டியில் ஆக்சுவலி LED போட்டிருக்கேன், நார்மல் ஹெலோஜன் பல்ப் கிடையாது, LED லைட்டு. நான் சொல்கிறேன், அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் சைடில் ஒரு அழகான வியூ இருக்குது, அதை உங்களுக்கு காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். கேமரா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அவங்க பாருங்கள் லெஃப்ட் சைடு. தெரியுது அவங்களுக்கு ஃபுல் சிட்டி. எனக்கு தெரிஞ்சு சரவணப்பட்டிலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சரவணப்பேட்டை, காந்திபுரம், மேட்டுப்பாளையம் தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு மனக்கணக்கு தான். பாருங்கப்பா, செம்மையாக இருக்குது. முன்னாடி தெரியுது அந்த மலைக்கிட்ட க்ளவுட்ஸு. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு நல்ல இடம் வந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேன். எங்களால் அந்த இடத்துக்கு மேலே, அதுக்கு மேலே போக முடியல. ஸோ திருப்பி கீழே வந்துட்டோம், பார்ப்போம்.
அதுக்கப்புறம் நான் காமிச்ச வியூலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது இல்லாமல் ஒரு சந்தோஷம் என்னென்னா, மேக்ஸிமம் இந்த ஆஃப் ரோடிங் நம்ம பெருசாக கிடையாது. ஆஃப் ரோடிங் இந்த ஆஃப் ரோடிங் நல்லா டேக்கிள் பண்ணி சமாளிச்சிட்டோம். இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, இதுக்கப்புறம் எந்த ஆஃப் ரோடிங் இருந்தாலும் நான் ஓட்டிடுவேங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் எந்த ஆஃப் ரோடிங் இருந்தாலும் தட்டி தூக்கிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா இந்த அட்வென்ச்சர் வித் சஞ்சீவன் வாசன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சுல்ல. திகில் அனுபவங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரோடு பாருங்கள், கரடு மூடான ரோடு. அண்ட் தென் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நைட்டு நாங்கள் போயிட்டு வந்தப்பறம் எங்களுக்கு பெருசாக தெரில. மார்னிங் பார்க்கும்போது தான் நோட்டீஸ் பண்ண. பாருங்களேன், தேஞ்சிருக்கு. ஏதோ கல்லில் தேய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு ஏதோ கல்லில் பட்டு தேஞ்சிருக்கு. இதை வேறு சரி பண்ணணுமே பாருங்கள்.